மவனே என்ன மோதிடவாடா. இன்னைக்கு நம்ம இந்த ஹல்க் கோவக்காரன் காமிக் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல ஹல்க ஒரு கோவக்கார ஹல்கை தாண்டியும் ஒரு வெறித்தனமா கோவமான ஒரு மிருகமா தான் இந்த காமிக் சீரிஸ்ல ஹல்க பார்க்க போறீங்க. ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹல்க் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட்டை போட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஹல்க்னா யார் அந்த ஹல்க்? பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானே அவன் தான் ஹல்கா? இல்ல எனக்குள்ள ஒருத்தர் இருக்கானே ப்ரூஸ் பேனர், அவன் தான் ஹல்கா? ஹல்க்னா யாருன்னு தெரியுமா? ஒரு வெறி பிடிச்ச மிருகம் தான் ஹல்க். அப்படின்னு ஹல்க் சத்தமா கத்திட்டு ஹல்க் முழு வெறித்தனத்தோட ஒரு மிகப்பெரிய டோர்ஸை போட்டு குத்திக்கிட்டு இருக்காரு. ஹல்க் குத்துனதுல அந்த டோர்ஸ் ஃபுல்லா அவரோட கையாச்சு தான் பதிஞ்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அந்த இடத்தை விட்டு வெளியே வராத மாதிரி நம்ம ஹல்க போட்டு ஒரு பெரிய டோர்ஸை வச்சு அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்க மாதிரி தெரியுது. அந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியாம நம்ம ஹல்க் அவரோட முழு பலத்தை பயன்படுத்தி விடாம மறுபடியும் அதே வெறியோட நம்ம ஹல்க் அந்த டோர்ஸை போட்டு குத்திட்டு இருக்காரு. டோர்ஸோட இன்னொரு பக்கம் இருந்துட்டு நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்கோட ஆக்டிவிட்டிஸ்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பெட்டி ரோஸ் ப்ரூஸ் கிட்ட, ப்ரூஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹல்க இது மாதிரி ஒரே இடத்துல அடைச்சு வைக்க முடியாது அப்படின்றது உனக்கு தெரியும். ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்டே ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஹல்கோட நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ரூஸ் அப்படின்னு பெட்டி ரோஸ் ப்ரூஸ் கிட்ட கேட்கறதுக்கு, ப்ரூஸ் பெட்டி நீ இங்க இருக்க கூடாது, நீ உடனடியாக அந்த இடத்துல இருந்து கிளம்பு, இதை நான் தான் ஆரம்பிச்சேன், இதை நானே முடிச்சிடுறேன், நீ இதுல தலையிடாத அப்படின்ற மாதிரி ப்ரூஸ் பெட்டி கிட்ட பதில் சொல்றாரு. இதை கேட்டது பெட்டி ரோஸ்க்கு ப்ரூஸ் எதையும் மறைக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ப்ரூஸ் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஹல்க் என்னதான் முரடனா இருந்தாலும் அவனும் ஒரு குழந்தை மாதிரி தான், அவனுக்குள்ளேயும் மனசுன்ற ஒண்ணு இருக்கும். ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காம ஹல்கை இப்படி அடைச்சு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க ப்ரூஸ், என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு பெட்டி கேட்க, இதை கேட்டதும் ப்ரூஸ்க்கு ஒரு பயங்கரமான கோவம் வந்துடுது. நான் உன்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறேன்? நான் என்ன தப்பு பண்ணேன் உன்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ப்ரூஸ் கோவப்பட்டு பெட்டி கிட்ட கேட்கிறாரு. ப்ரூஸ் தயவு செஞ்சு என்ன பயமுறுத்துற மாதிரி நடந்துக்காம நீங்க ஹல்க அடைச்சு வச்சு என்ன பண்றீங்க அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு பெட்டி ப்ரூஸ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ப்ரூஸ் கோவம் குறைஞ்சு பெட்டி கேட்டதுக்கு கொஞ்சம் காமா பதில் சொல்றாரு. ஒரு சூப்பர் ஹீரோவா இந்த உலகத்தை காப்பாத்துற ஒருத்தனா ஒரு அரக்கனா இருக்கிறதுக்கு நான் விரும்பல. நான் இப்ப வரைக்கும் அது மாதிரி தான் இருந்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு? ஒரு வெறி பிடிச்ச மான்ஸ்டரா இருக்கிற ஹல்க மனுஷனை மாத்திரத்துக்கான ஆராய்ச்சின்னு கூட இதை சொல்லலாம் அப்படின்னு ப்ரூஸும் பெட்டியும் பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் அதே வெறியோட அந்த டோர்ஸ் ஒட்டையிற அளவுக்கு ஹல்க் அவரோட கையை வச்சு பலமான பஞ்சை அந்த டோர்ஸ்ல போட்டு குத்திக்கிட்டு இருக்காரு. ஹல்க் அவரோட பலத்தை பயன்படுத்தி என்னதான் அந்த டோர்ஸை போட்டு அடிச்சாலும் அந்த டோர்ஸ் கொஞ்சம் கூட உடைகிற மாதிரி தெரியல. அப்போ நம்ம ப்ரூஸ் இருந்துட்டு ஒரு வித்தியாசமான இடத்துல உட்காந்துட்டு ஹல்க பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்பைடர் மேன் எதுக்கு இந்த இடத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம் அப்படின்னு தெரியாம யாராவது இந்த இடத்துல இருக்கீங்களா? எதுக்கு இந்த இடத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன், இந்த மாதிரி யாராவது இந்த இடத்துல இருக்கீங்களா அப்படின்னு ஸ்பைடர் மேன் அங்க இருக்க மற்ற சூப்பர் ஹீரோஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அங்க இருந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், நான் தான் உங்க எல்லாரையும் ஒன்னா ஒரே இடத்துக்கு கூப்பிட்டேன், அதுக்கான காரணம் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். ஒரு சில நாட்களா ப்ரூஸ் பேனரோட நடவடிக்கைகள்ல மாற்றங்கள் தெரியுது, நம்ம ப்ரூஸ் பழைய மாதிரி இல்ல அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்து நம்ம கேப்டன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், நானும் இதை கவனிச்சேன், கடந்த சில நாட்களா நம்ம ப்ரூஸ் பேனர் ஸ்டார்க்கோட பழைய லேப்ல இருந்துட்டு ஒரு பெரிய ரோபோட்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அது ஒரு முழு ரோபோட் மாதிரி தெரியல. அதை பாக்குறப்போ என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்க ரோபோட்ஸோட ஒரு சில பாகங்கள் தான் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு பெரிய மிருகத்து மேல மாட்டி நம்ம எங்க இருந்து வேணா அந்த மிருகத்தை எப்படி வேணா கண்ட்ரோல் பண்ணலாம், இது மாதிரி வித்தியாசமான ரோபோட்ஸ் தான் அங்க இருந்துச்சு. இதை பத்தி வேற யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேப்டன் சொல்றாரு. அதுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், எனக்கு தெரிஞ்சு ப்ரூஸ் பேனர் அவரோட கட்டுப்பாட்டை இழந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டீஃபன் என்ன சொல்றீங்க? அப்ப ப்ரூஸ் பேனர் அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேப்டன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட கேக்குறாரு. இது மாதிரி இந்த இடத்துல இருந்து இவங்க பேசிட்டு இருக்க சமயத்துல நம்ம கேப்டன் சொன்ன மாதிரி ஹல்க் ஒரு ரோபோட் சூட்டை போட்டுக்கிட்டு ஹல்க் பஸ்டர் சூட்டு கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹல்க் இது மாதிரி ஒரு வெறித்தனமான பஞ்ச ஹல்க் பஸ்டர் சூட்டு மேல கொடுக்க ஹல்க் அடிச்ச அடியில ஹல்க் பஸ்டர் சூட்டு பறந்து போய் அங்க இருந்து ஒரு செவத்து மேல மோதி கீழே விழுகுது. ஹல்க் போட்டிருந்த அந்த ரோபோட் சூட்டோட தலையில நம்ம ப்ரூஸ் பேனர் உட்கார்ந்துட்டு ஹல்கோட ஆக்டிவிட்டிஸ் அங்க இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹல்க் பஸ்டர் சூட்டை பார்த்து, என்ன வீழ்த்துற அளவுக்கு இந்த மாதிரி எந்த சூட்டுக்குமே பலம் இல்ல அப்படின்னு ஹல்க் சொல்ல, பதிலுக்கு ஹல்க் பஸ்டர் சூட்ல இருந்துட்டு டோனி ஸ்டார்க், ஓ அப்படியா, அதையும் பாத்துருவோம் அப்படின்னு டோனி ஸ்டார்க் ஹல்க பார்த்து சொல்லி முடிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஹல்க சுத்தி 4 ஹல்க் பஸ்டர் சூட் ஹல்க சுத்தி அந்த இடத்துல தரையிறங்குது. அப்போ டோனி ஸ்டார்க் இருந்துட்டு, இப்ப நான் உன்னை எப்படி பிடிக்கிறேன்னு பாரு ஹல்க் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹல்க் பஸ்டர் சூட்ல இருந்து ஒரு மிசைலை லான்ச் பண்றாரு. அது மாதிரி மத்த 4 ஹல்க் பஸ்டர் சூட்ல இருந்தும் நம்ம ஹல்க நோக்கி மிசைல் லான்ச் ஆக ஆரம்பிக்குது. அந்த எல்லா மிசைல்ஸும் நம்ம ஹல்க் மேல மோதி வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த எல்லா மிசைல்ஸும் நம்ம ஹல்க் மேல மோதி வெடிச்சதுல அப்படியே மிசைல்ஸ் எல்லாம் துளாகி அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிக்குது. அந்த காத்துல பறந்துட்டு இருந்த துகள்கள் எல்லாத்தையும் நம்ம ஹல்க் அவரோட கையால வருடி விடுறாரு. அப்போ திடீர்னு காத்துல பறந்துட்டு இருந்த துகள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வலுவான இரும்பு மாதிரி செயல்பட்டு ஹல்கோட கையை இறுக்கி பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அங்க இருந்த ஹல்க் பஸ்டர் சூட் எல்லாமே நம்ம ஹல்க சூட் பண்ண ஆரம்பிக்குது. ஹல்கோட 2 கையை பிடிபட்டு இருக்க சமயத்துல நம்ம ஹல்கால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ ஹல்க கண்ட்ரோல் பண்றதுக்காக ப்ரூஸ் பேனர் ஸ்டேஜ் 1ன்ற மிஷினை ஆக்டிவேட் பண்றாரு. ப்ரூஸ் பேனர் ஸ்டேஜ் 1ன்ற மிஷினை ஆக்டிவேட் பண்ணதும் ஹல்க் பின்னாடி ஒரு மிசைல் வந்து மோதி வெடிக்குது. யார் அது அப்படின்னு அந்த இடத்துல ஹல்க
ஹல்க் திரும்பி பார்க்க அந்த இடத்துல மொத்த இன்ஃபினிட்டி ஆர்மிஸோட ஃபோர்ஸும் நம்ம ஹல்க் முன்னாடி வந்து நிக்க அங்க வந்து மிலிட்டரி ஃபோர்ஸ் அங்க இருந்த மத்த எல்லாரும் நம்ம ஹல்க பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஹல்கோட கோவத்தை ஒரு உச்சத்துக்கு எடுத்துட்டு போயிருச்சுன்னு கூட சொல்லலாம். இதனால பயங்கர வெறியான ஹல்க் அதே வெறியோட ஹல்க் மாட்டிட்டு இருந்த அவரோட 2 கையையும் எடுக்க முயற்சி பண்றாரு. அவரோட கை மாட்டிட்டு இருந்த அந்த இரும்பு பயங்கர வலுவா இருக்கிறதுனால ஹல்க் அவரோட கையை அதுல இருந்து எடுக்க முடியல. இது ஹல்க்கு இன்னும் கோவத்தை வர ஆரம்பிச்சது. ஹல்க் அவரோட முழு பலத்தை பயன்படுத்தி மாட்டிட்டு இருந்த அவரோட 2 கையையும் இழுக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால ஹல்கோட கையில இருந்த நரம்பு சதை அப்படின்னு எல்லாமே புடச்சுக்கிட்டு எல்லாமே அவரோட கையில இருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. கடைசியா ஹல்கோட கையில இருந்த எலும்பு மட்டும் அதுல மாட்டிட்டு இருக்கு. அப்பவும் ஹல்க் விடாம அதே வெறியோட மாட்டிட்டு இருந்த அவரோட 2 கையையும் இழுக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட 2 கையில இருந்த எலும்பு உடஞ்சு ஹல்க் அவரோட 2 கையும் அதுல இருந்து பிச்சுக்கிட்டு ஹல்க் பயங்கர கோவத்தோட ஹல்க் பஸ்டர் சூட்டை அடிக்க வராரு. இதை பார்த்ததும் டோனி ஸ்டார்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். அப்போ ஹல்க் அவரோட உடஞ்ச கையை வச்சுக்கிட்டு ஒரு ஹல்க் பஸ்டர் சூட்டை குத்தி உடைக்கிறாரு. அப்போ அவரோட ஒரு கை ஹீல் ஆகிட்டு இருக்க சமயத்துல அவர் குத்தி உடைச்ச ஒரு ஹல்க் பஸ்டர் சூட்டோட ஒரு கையை புடுங்கி அவரோட உடஞ்ச இன்னொரு கையில மாட்டிக்கிட்டு டோனி ஸ்டார்க்கு அடிக்க வராரு. அப்போ டோனி ஸ்டார்க் இருந்துட்டு ப்ரூஸ் வெயிட் பண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு டோனி ஸ்டார்க் சொல்லிட்டு இருக்க சமயத்துல ஹல்க் அவரோட உடஞ்ச ஒரு கையில மாட்டின ஒரு ஹல்க் பஸ்டர் சூட்டோட கையை வச்சு டோனி ஸ்டார்க்க தாக்கிடுறாரு. டோனி ஸ்டார்க் பறந்து போய் அவங்க சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு இடத்தோட செவத்தை உடைச்சிட்டு இன்னொரு இடத்துல போய் விழுகிறாரு. அப்போ ஹல்க் அவரோட கையில மாட்டி இந்த ஹல்க் பஸ்டர் சூட்டோட கையை வச்சு டோனி ஸ்டார்க்கு ஒரு வெறித்தனமான பஞ்சை கொடுக்க டோனி ஸ்டார்க் மறுபடியும் அங்க இருந்து இன்னொரு இடத்தை உடைச்சிட்டு போய் விழுகிறாரு. ஆனா டோனி ஸ்டார்க் இப்போ உடைச்சிட்டு போய் விழுந்த அந்த இடம் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா மறைச்சு வைக்கப்பட்ட ஒரு இடம். அப்போ ஹல்க் அந்த இடத்துல அண்ணாந்து பார்க்க அந்த இடத்துல ஒரு மிக பெருசா ஒரு பிரம்மாண்டமான அயன்மேனோட சூட் இருக்கிறத பாக்குறாரு. இதோட இந்த கோபக்கார ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 1 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.